ஓகே. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்பவே பிரச்சனையா இருக்குல்ல, இது எல்லாருக்குமே. என்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கான என்ன வந்து வெரி காமன் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு இதாயிடுமோ, இல்ல நாளைக்கு அதாயிடுமோ அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்ததுனா தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ நவ டேஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்னவே இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது எங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேரன்டல் ரோல்ல தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கிரியேட் ஆகுற மாரி இருக்கு. அவங்களோட சொசைட்டல் ஸ்டேட்டஸ மெயின்டெயின் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ நீ இந்த மார்க் எடுக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பர்சூ பண்ண முடியும். இல்ல வந்து வேற ஏதோ பர்சூ பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சொசைட்டல் பிரஷர வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மெக்னாமியஸ் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அத பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, சில்ட்ரன்ஸ் மேல வந்து ரொம்ப இது பண்றாங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் நார்மலாவே என்ன அப்படின்னா வந்து, இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த பார்க்குறாங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஓவர் என்ன அப்படின்னா டிஜிட்டலைஸ் தான் என்ன இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ப்ராபப்லி என்ன ஆகுறாங்க, தட் மீன்ஸ் என்னவானா ஃபோன் கூட கனெக்ட் ஆகிறதுனால, டிஜிட்டல் கேஜெட்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுனால, கலர் நல்ல அப்சர்வேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் என்ன ஆகுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து ஸ்பெக்ஸ் வந்து வியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த கலர் ட்ரிவன் இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு இன்டிமேஷன் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ஆகுறாங்கன்னா, அதுவும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனாலேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு வந்து உண்டாகுது. எப்படின்னா, ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களே பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இல்லையே, நம்ம வந்து கொஞ்சம் லோவா இருக்கோமே அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது எப்படி இதெல்லாம் தாண்டி வரலாம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரண்டல் ரோடரிஸே ரொம்ப முக்கியம். இண்டிவிஜுவலா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னாலும், அவங்களோட என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிக்குமோ, இப்போ நம்ம ஒரு ஐடியாலஜில இருப்போம், நம்ம ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸ்ல இருப்போம். அத அவங்க மேல திணிக்காம, அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு? இப்ப என்ன அப்படின்னா, நண்பன் படத்துல சொல்ற மாரி தான். வெங்கட் ராமகிருஷ்ணன் பிஇ அப்படின்னு சொல்ற மாரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பெர்சீவ் பண்ண போறாங்களோ, அத நம்ப அவங்களுக்கு அந்த பெர்சீவ்னஸ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளிய வரதுக்கான முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்ப நம்ம என்னமோ பெரிய ஒரு வேலையில இருக்கோம், பெரிய ஜாப்ல இருக்கோம். அதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, ஐ அம் லிவிங் திஸ் மொமெண்ட்ஸ். ஓகேவா? என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து என்ன அப்படின்னா, ஓரளவு நம்ம வந்து லேர்னிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைஃப் ஜர்னி வந்து என்ன பண்ணுதுன்னா, நெறைய விஷயத்த கத்துக் குடுக்குது. நெறைய போராட்டத்த கத்துக் குடுத்துருக்கு. ஸோ பசினா என்ன? பட்டினினா என்ன? அப்ப லைஃப்னா என்னங்கிறத வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா கத்துக் குடுத்துச்சா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஜர்னி வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே கத்துக் குடுத்துருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, எங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, நான் காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, "தம்பி நீ வந்து என்ன பண்ணலாம்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போலாம்டா, சிங்கப்பூர் போலாம்" அப்படின்னாரு. எனக்கு சுத்தமா அதெல்லாம் வந்து என்ன இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஸோ அப்படி நான் வந்து ஃபாரின் போயிருந்தேன்னா, இந்த 8 இயர்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு வேள ஒரு வீடு கட்டியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம்னா, சப்போஸ் வெளிநாட்டுல போயிட்டு கொஞ்சம் காசு சம்பாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கலாம்னா இருந்திருக்கலாம். பட் ஆனா, இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னா, நம்ம இப்போ லைஃப்ங்கிற ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது, பசினா என்ன? பட்டினினா என்ன? வாழ்க்கைனா என்ன? மொத்தமாவே கத்துக் குடுத்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா, இந்த லேர்னிங் ஃபேஸ்ங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிருக்காது. அது ரொம்ப முக்கியம். என்கிட்ட அது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் இல்லங்கிறத தாண்டி, ஐ அம் லிவிங் மை மொமெண்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு 30 இயர்ஸ் ஆர் 40 இயர்ஸ், ஒருவேள 20 இயர்ஸ் இன்னும் வாழ போறோம்னு வச்சுக்கங்களேன். அதற்கான ஒரு பேஸ வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ எனிவே நல்லாருக்கும். நீங்களும் உங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பெர்சீவ் பண்ண விரும்புறாங்களோ, அத வந்து அவங்களுக்கு வந்து குடுக்க ட்ரை பண்ணுங்க. நல்லாருக்கும். பார்க்கலாம்.